ஹலோ நண்பா, நான் தான் பிஜி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர்.GeeLaa. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், நல்லாவே பேசிகிட்டு இருந்தாம்பா திடீர்னு செத்து போயிட்டான் அப்படின்றத. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் அட்டாக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இதயத்தை பற்றி கொஞ்சமாக சொல்லலாம். நம்மளோட இதயம் பார்த்திங்கன்னா அது பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கு தேவையான பிளட்டை வந்து நம்மளோட இதயம் தான் பம்ப் பண்ணி கொடுக்கும். அப்படி பம்ப் பண்ணி கொடுக்குற இதயத்துக்கும் பார்த்திங்கன்னா ரத்தம் தேவை. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு மோட்டருக்கு கரண்ட் இருந்தால் தான் ஓடும். அந்த மாதிரி நம்ம இதயத்துக்கும் பார்த்திங்கன்னா ரத்தம் இருந்தால் தான், அதாவது ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம இதயமும் துடிக்கும். ஸோ இந்த இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் எது வழியாக போகும்னா ரத்தம் வழியாக தான் போகும். நம்ம இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை எது சப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டரி வழியாக தான் இதயத்துக்கு தேவையான ரத்தம் போயிட்டுருக்கோம். அப்படி இந்த இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாச்சும் அடைப்பு ஏற்படும் போது இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகும். அப்படி கிடைக்காம போகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற செல்ஸ்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனை தான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிடா தானாகவே அடைச்சிக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அதாவது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கொழுப்பு பொருள் நம்ம உடம்புல தேங்கும் போது அது போய் அந்த இரத்த குழாயில் தான் படியும். அப்படி படிகிற போது அங்கே இருக்கிற இரத்த குழாயை அதை அடைக்கும் போது அதை தாண்டி ரத்தம் போகாமல் அந்த இடத்துலேயே உறைஞ்சி கட்டியாகி நின்று போயிடும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற செல்ஸுக்கு ரத்தம் போகாமல் ஆக்சிஜனும் கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காதனால இதயத்தில் இருக்கிற செல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வுலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரத்த குழாய் சம்மந்தமான நோய்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது. அதாவது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கொழுப்பு பொருள் படிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு அந்த மாதிரி டைம்லாம் செஸ்ட் பெயின் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்கும் போது நம்மளோட ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபி, ஸ்ட்ரோக்கு, அப்புறமா டயபெட்டிஸு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறமா இன்னும் சொல்லணுன்னா நம்மளோட ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதை பொறுத்தும் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஃபீமேல்ஸை விட மேல்ஸுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள் நடக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிறதுனால அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் ஒபிசிட்டி, அப்புறமா ஆல்கஹாலிக்கு, ஸ்மோக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல் சிம்டம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சி தடக்கூடிய விஷயத்தை கேட்கும் போது திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல வந்து நம்மளோட செஸ்ட்டு பயங்கரமாக பெயின் இருக்கும். அந்த செஸ்ட் பெயின் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 10-15 கிலோ வெயிட்டை வச்சு அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர ஹெவி பெயினாக இருக்கும். அந்த பெயின் அங்கேயே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். ரேடியேட் எப்படின்னா நம்மளோட ஹார்மு, ஃபோர்ஆர்மு, அப்புறமா நெக்கு, ஜா, அப்புறம் ஷோல்டரு இந்த பகுதிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதுதான் முதல் சிம்டம்ஸ். அப்புறமா ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு திணறும். அதாவது மூச்சு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமான சூழலில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக், அதாவது செஸ்ட் பெயினில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆனதுனால பார்த்திங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சரும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரேர் கேஸில் வந்துட்டு வாமிட்டிங் இருக்கும். அப்புறமா கொமட்டிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது சுகர் பேஷண்ட்டில் இந்த ஹார்ட் அட்டாக் பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட நரம்புகள் எல்லாமே உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், உணர்வுகளை இழந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால இந்த பெயினை சீக்கிரமாக ஃபீல் பண்ண முடியாது.
இதெல்லாம் தான் நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடித்தான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு. ஸோ ஹார்ட் அட்டாக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மிஸ்டேக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை என்னோடய வீடியோக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.